வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு ஒரு பொரியல் பண்ணுறேன். அது என்ன பொரியல்ன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொங்கல்லாம் நல்லா போச்சாங்க. எங்களுக்கும் பொங்கல் நல்லா போச்சு. ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணோம், நல்லா சூப்பராக. இப்போ இந்த பொரியல் எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். காஞ்சிடுது. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இது கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ கொஞ்சமாக இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து 2 பரட்டணும். இப்போ ஒரு மிளகாயை 4 கீறி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பச்சை மிளகா, சின்னதாக ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், போதும். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த மாதிரி பொடி பொடியாக கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் பொடியாக வெட்டியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு அந்த பொடியான இருக்கிற கத்திரிக்காய் மாடல்லையே இது கியூபாக வெட்டி இருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மலாட்டை உரிச்சு நான் அவிச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, இது வந்து காஷ்மீரி சில்லி கலந்தது, இதை போடுறேன். 1/2 டீஸ்பூன் போதும். மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கிடுது. ஒரு 2 பரட்டிட்டு நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகிறதுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 2 கிண்டிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 8 நிமிஷமே ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுது. உருளைக்கிழங்கெல்லாம் பாருங்கள் வெந்துடுது. கத்திரிக்காய் ஆல்ரெடி வெந்துட்டுருக்கும், அது நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுட்டு கிளறட்டி விட்டுட்டு கொத்தமல்லியை போட்டால் சூப்பராக ரெடி ஆகிடுது. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை போட்டு செய்கிற இந்த பொரியல் வந்து தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, காரக்குழம்பு சாதத்துக்கு இதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம்.
கூடவே என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிட்லாங்க. இது அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.